வித்தியாசமான ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். இது என்ன பச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பச்சிலாம் கிடையாதுங்க, சூப்பராக இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ஒரு வித்தியாசமாக செய்யும்போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும்போது அவங்க மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் வந்து செய்த உடனேயே சூடாக சாப்பிட்டு பார்த்தேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சுவை கூடுதலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து யாருமே செய்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு 2 முட்டையை வைத்து நம்ம செய்ய போகிறோம் கடல மாவில். வாங்க செய்முறையை பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? கடல மாவு வந்து ஒரு 1/4 கப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, உப்பு. இதுக்கு பெருங்காயத்தூள், அரிசி மாவு இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். அரிசி மாவு வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு வந்து முட்டையில் வந்து நினச்சி நம்ம போடுறதுனால நம்ம வந்து இதுக்கு தேவைப்படாது அரிசி மாவுலாம். அதே மாதிரி பெருங்காயத்தூளும் தேவைப்படாது. விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் போடாமல் போட்டால் தான் வந்து அந்த சுவை தெரியும். பெருங்காயத்தூள் அந்த வாழைக்காய் பச்சிக்கெலாம் வந்து அந்த போடலாம் பெருங்காயத்தூள். அந்த முட்டைக்கு போடும்போது பெருங்காயத்தூள் போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து திக்கான பதத்துக்கு நல்லா ஒரு ஸ்பூனால் வந்து நல்லா வந்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். எப்போதும் போல் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்யாமல் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு 2 முட்டை இருந்தால் போதும். கடல மாவு வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே நம்ம செய்திடலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும். முட்டை இருக்கும், மிளகாய்த்தூள் இருக்கும், கடல மாவு இருக்கும், எல்லாமே இருக்கும் போது நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டுக்கோ ஒரு குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளே வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீயோ காஃபியோ போட்டு இதை வந்து நம்ம செய்து சாப்பிட்டுடலாம். அடுத்தது இதை வந்து தனியாக அடித்து நம்ம வந்து வச்சுருவோம். திக்கான பதத்துக்கு அடிங்க, தண்ணியாக ஆகிடக்கூடாது. 2 முட்டை அடித்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது வந்து நான் செய்கிறது வந்து 2 பேர் அல்லது 3 பேர் சாப்பிட்லாம். இது வந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு 3 முட்டை கூட எடுத்துக்கலாம். கடல மாவு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கலாம். ஆட்கள் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கும் என் பையனுக்கு மட்டும் செய்தேன். அதனால் இது போதுமானதுன்னு சொல்லிட்டு 2 முட்டையை மட்டும் அடிச்சுக்கிட்டேன். 2 முட்டை நல்லா ஃபிட் பண்ணி நல்லா அடிச்சுட்டு இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா தூள் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம போட்டுப்போம். இப்போ தான் நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு சால்ட்டு, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு தோசைக்கல்லில் அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடு வந்தோடனே நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த முட்டையை வந்து நம்ம வந்து ஆம்லேட் போடுற மாதிரி தான் நல்லா வந்து இதை வந்து தோசை மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து திருப்பி போட்டு இதை வந்து நீளமாக வந்து ரிப்பன் மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி தோசை திருப்பிலேயே செய்யலாம், இல்லை வந்து நம்ம கட் பண்ணுறதுலேயும் கட் பண்ணலாம். நான் தோசை திருப்பிலேயே நல்லா இது வந்து வெந்து வந்தோடனே திருப்பி போட்டுட்டு மிளகு ஜீரகம் எதுக்கு சேர்க்குறோன்னா டேஸ்ட் வந்து முட்டைக்கு எப்போதும் மிளகு வந்து அவசியம். ஜீரகம் வந்து நமக்கு செரிமானம் கொடுக்கும். அதனால் ஜீரகம் மிளகு சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா எண்ணெய் ஆயில் பண்டமாக இருக்கிறதுனால இதை வந்து நான் வந்து தோசை திருப்பிலேயே வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நடுப்புற வந்து அதை வந்து கட் பண்ணிக்கணும். அதில் வந்து சின்னதாக ரிப்பன் மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி ரொம்ப நீளமாக இல்லாமல் ஓரளவுக்கு நீளமாக இப்போ நீட்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்தது நடுப்புற நான் வந்து கட் பண்ணுவேன். அதுதான் நான் காமிக்க முடியல. நீளமாக கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு நடுப்புற வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். நான் வந்து எந்த சைஸில் வந்து நம்ம அந்த எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள், காமிக்கிறேன். இந்த சைஸில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கேன். இப்போ தான் நினச்சி அந்த மாவில் போடலாம். அதனால் நான் தட்டுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதோட சின்ன ஓரத்துலலாம் உள்ளதெல்லாம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா ஹீட் வந்தோடனே இந்த அளவுக்கு நான் வந்து முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஹீட் வந்துடுச்சு. நல்லா சூடு வந்தோடனே நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி வந்து அந்த நினச்சி டிப் பண்ணி அதில் நல்லா வந்து மாவில் டிப் பண்ணி அது பஜ்ஜி மாதிரி நம்ம போட்டு எடுக்கணும். ஆனால் மாவு வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பஜ்ஜி போடும் போது எப்போதுமே வாழைக்காய் பஜ்ஜியாக இருந்தாலும் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இல்லை, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் பஜ்ஜி போட வராது.
அதனால் வந்து இது முட்டையில் வந்து இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கிறோம். இதுக்கு சாஸோ இல்லைன்னா தேங்காய் சட்னியோ இல்லை புதினா சட்னியோ எது வேணாலும் இல்லை சாதாரணமாக கூட சாப்பிட்டுடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பசங்க. அடுத்த நாளும் எனக்கு இது வேணும்பாங்க. இது சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட அருமையாக இருக்கும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு முறை இது செய்கிறேன். நான் எப்போதுமே வந்து ஒன்று வந்து செய்து பார்ப்போம், முட்டையில் இது செய்து பார்த்தா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செய்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இது ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். நல்லா வந்து பொன்னிறமாக ஆனவுடனே பஜ்ஜி எப்படி சுடுறோமோ அப்படி தான். அதுக்கு வாழைக்காய் எடுக்கிறோம், இதுக்கு வந்து முட்டை எடுக்கிறோம், அவ்வளோதான். போட்டு நல்லா திருப்பி போட்டு நீங்கள் உடனே இப்போ வந்து செய்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவை வந்து நமக்கு சொன்னால் தெரியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால் வந்து பஜ்ஜி இந்த முட்டை பஜ்ஜி வந்து சூப்பராக இருக்கும். நம்ம முட்டை அவிச்சிட்டு போடுவோம், ஆனால் வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு நம்ம போட்டது கிடையாது. இதே மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை வந்து பொரித்து எடுத்தாச்சு. அடுத்ததையும் டிப் பண்ணி நான் போடுறேன் பாருங்கள். டிப் பண்ணி போட்டுட்டு அடுத்ததையும் பொரித்து எடுக்க வேண்டியது தான். என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். அடுத்தது வந்து இந்த பொரித்து இந்த முட்டை பஜ்ஜியும் எடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். நாங்கள் வந்து சாஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். நான் சாதாரணமாக சாப்பிட்டேன். என்னோடய மகன் வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டான். நான் வந்து சூப்பராக இருந்துச்சுமான்னா என் கணவரும் சரி என் மகனும் சரி பாராட்டிடுவாங்க. ஏதாவது சாப்பிட்டா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சுமா, இது எப்படிம்மா செய்த அப்படின்னா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்து பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அனைவரும் சாப்பிட வாங்க, பகிர்ந்து சாப்பிடலாம். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.